வணக்கம் மக்களே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, வேல்மாறலோட கடைசி பாடல். அதுவும் வேல்மாறல் பாடல்கள் எல்லாமே அந்த 16 பாடல்களையும் நம்ம படிச்சு முடிச்சிட்டோம். அது பாடி முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய இரண்டாவது பாடல். இது கந்தர் அலங்காரம். அதுல 101வது பாடலுங்க. வேல்மாறல் படிக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி 2 பாடலும் பின்னாடி 2 பாடலும் கந்தர் அலங்காரம் அதுல இருந்து பாடலை எடுத்து பாடிட்டு அதுக்கப்புறமா வேல்மாறல் பாடிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் முடிக்கும் போது கந்தர் அலங்காரம் பாடல்களை பாடி முடிக்கிறாங்க. இது ஒவ்வொரு புக்ல ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க. எனக்கு கிடைச்ச புக்ல இருந்த பாடல்களை நான் உங்களுக்கு படிச்சிருக்கேன். அதோட விளக்க உரையும் நான் இப்ப கொடுத்துட்டு வரேன். இன்னைக்கோட அந்த விளக்க உரையும் முடிய போதுங்க. இதுதான் கடைசி பாடல். கந்தர் அலங்காரம் 101வது பாடல். சலங்கானும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடலுங்க. இப்போ இந்த பாடலை ஒரு தடவை பார்த்துட்டு அதோட பொருள் என்னங்கிறத பார்த்துடலாம். சலங்கானும் வேந்தர் தமக்கு அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார், துளங்கா நரக குழி அணுகார், துஷ்ட நோய் அணுகார், கலங்கார் புலிக்கு கரடிக்கு யானைக்கு கந்தன் நன்னூல், அலங்கார நூற்று நூல் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே. சலங்கானும் வேந்தர் தமக்கும் அஞ்சார் அப்படின்னா சினம் கொள்கின்ற அரசர்களுக்கும் அஞ்ச மாட்டார், யமன் சண்டைக்கு அஞ்சார், யமன் போருக்கும் அஞ்ச மாட்டார், துளங்கா நரக குழி அணுகார், இருண்ட நரக குழியை அடைய மாட்டார்கள், துஷ்ட நோய் அணுகார், கொடிய நோய்களால் துன்புற மாட்டார்கள், கலங்கார் புலிக்கு கரடிக்கும் யானைக்கும், புலி கரடி யானை முதலிய கொடிய விலங்குகளை குறித்து மனம் கலங்க மாட்டார், கந்தன் நன்னூல் அலங்கார நூற்று நூல் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே. கந்தபெருமான் பெருமையை கூறும் நல்ல நூலாகிய கந்தர் அலங்காரத்தின் 100 பாடல்களுள் ஒன்று திருப்பாடல் ஏதேனும் கற்று அறிந்து அதன் மெய்ப்பொருளை உணர்ந்து பாடுபவர்களுக்கு மட்டுமே மேல்கூறிய அனைத்தும் நடந்தேறும் அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் சொல்றேங்க, யாருக்கெல்லாம் பயம் இருக்காது அப்படின்னா கந்த பெருமான பெருமையா சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரம் பாட்டுல ஏதாவது ஒரு பாடல் அதோட பொருளை உணர்ந்து பாடுறவங்களுக்கு மிகுந்த கோபம் கொள்கின்ற அரசர்களுக்கும் அஞ்ச மாட்டாங்க, யமனுக்கும் அஞ்ச மாட்டாங்க, இருண்ட நரக குழிய பார்த்தும் பயப்பட மாட்டாங்க, கொடிய நோய் கிட்ட இருந்து எந்த ஒரு பாதிப்பும் அவங்களுக்கு இருக்காது, புலி கரடி யானை போல இருக்கிற விலங்குகளை பார்த்தும் மனசுல எந்த ஒரு பயமும் இருக்காது அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாடலுடைய பொருளுங்க. இதோட வேல்மாறலுடைய பொருள் விளக்கம் எல்லா பாடல்களுக்குமே நீங்க பார்த்தாச்சு. அவ்வளவுதான். எனக்கு கிடைச்ச வேல்மாறல் புக்ல இருக்கிற எல்லாமே நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டேங்க. அடுத்து இதை எப்படி சுலபமா மனனம் செஞ்சு நம்ம புத்தகமே இல்லாம பாடலாம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு ஒரு பதிவா நான் அடுத்த பதிவுல கட்டாயம் உங்களுக்கு கொடுக்குறேன். எல்லாருமே இந்த வேல்மாறலுடைய பாடல்களுடைய அர்த்தங்களை தெரிஞ்சு புரிஞ்சு பாடி எல்லாருமே பயன் பெறணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிட்டு என்னோட வேல்மாறல் பாடல்களுடைய விளக்க உரைய இதோட முடிக்கிறேங்க. இது வரைக்கும் இந்த பாடல்களை பார்த்து ஆதரிச்ச எல்லாருக்குமே பெரிய நன்றி. இன்னைக்கு கொடுத்துருக்க இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பாடலுடைய விளக்க உரை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை நீங்க இப்பதான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.